மொட்டை மாடியில் அடினியம் வச்சுருந்தோம். எல்லா செடியிலையும் ஒவ்வொரு பூ பூத்துருந்துச்சு. இன்றைக்கி அதை ப்ரூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கட்டிங் பண்ணாங்க. அதில் உள்ள அந்த பூக்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஆனால் ஒரே பிங்க் கலர். பெண்களுக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி அதை வச்சு புத்தர்கிட்ட வச்சாச்சுங்க. இன்றைக்கி காலையில் மாவுக்கு ஆட்டும்போது கொஞ்சமாக அடைக்கும் ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டேன். அதில் நல்லா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குது, அப்படியே கொழுந்து அப்படி தளைஞ்சிருந்துச்சு. அதையும் இப்போ உருவி நல்லா போட்டு நல்லா அடை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி, வெங்காயம், தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக காரசாரமாக ஒரு சட்னி வச்சாச்சுங்க. ஸ்மூதி ஹெல்த்தியானது தான், இருந்தாலும் அதுக்கு லீவு விட்டுட்டு இந்த மாதிரி பலகாரம் சாப்பிடும்போது அது ஒரு மனசுக்கு அப்படி ஃப்ரீயாக அப்படியே ஏதோ நல்ல இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது மட்டும் இன்றைக்கி செய்யலை, அடை மட்டும். அது கூட கவுனி அரிசி மாவு இருந்துச்சு, புட்டு மாவு. அதையும் நல்லா தேங்காய் பூ, நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு புட்டு செஞ்சாச்சு. இன்றைக்கி மத்தியானம் ஊர்வனை வருதா பரப்பனை வருதா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம்.